நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றாயே, எவ்வளவு பெரிய அயோக்கியம்! இன்றைக்கு தமிழகத்திலே 40 பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றோம். மற்ற அத்தனையிலும் டெபாசிட் இழந்தோம். யாருக்கு இங்கே ஆசை இல்லை? நாம் வர வேண்டும் என்பதில் நமக்கு ஆசை இல்லாமலா இருக்கின்றது? இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் முன்னாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவனல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலுட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். அதுவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்களே உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்கார்வது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா, இவன் வரவில்லையா? ரொம்ப நல்லது, நாம் போய் உட்கார்ந்து கொள்ளலாம். பரவாயில்ல, அது ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோரை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் தியாகம் செய்வார்கள், நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்திலும் அவர்கள் நினைப்பார்கள். நேரு இல்லாமல் நாம் இப்படி வந்திருக்க முடியுமா? நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆப்பிரிக்க கட்டத்தில் இருக்கின்ற மோசமாக நாடுகளை விட நாம் மோசமாக இருந்தோம். அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை, இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு. தன்னுடைய சிந்தனை பலத்தால், தன்னுடைய பேச்சு திறமையால், தன்னிடம் ஆங்கில புலமையால் தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு 36 கோடி பேர் தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினான். நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா, ரஷ்யாவுக்கும் டாட்டா, நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகான் நேருவால் என்பதை மறந்து விடாது.